ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் ஜூன் 26ஆம் தேதி இந்த காணொளி பதிவு பண்றோம். இன்றைய தினம் சந்தை விடுமுறை. ஜூன் 26 பார்த்தீங்க அப்படின்னா மொஹரம் அப்படிங்கறனால விடுமுறை. அப்ப நேற்றைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி மார்க்கெட்ல நம்ம முன்னாடியே என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது 24,050 அதோட கால் புட் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏடிஎம் மீட்டிங் பை 140 இது என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரி எப்போ நமக்கு ஜூன் 30. ஜூன் 30ஆம் தேதி ஏடிஎம் யாரு இருக்கிறாங்களோ அவங்களோட மதிப்பு 0. அப்ப இந்த 140 ரூபாய் இந்த 0வை நோக்கி நமக்கு பயணம் பண்ணணும். இதற்கு பெயர் தான் டிகே. அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னா மார்க்கெட் இது 50 புள்ளிகள் டிஃபரண்ட்ல நமக்கு ஸ்ட்ரைக் பிரைசஸ் இருக்கு. அப்போ 24,050 அப்படின்றதுனா அடுத்தது 24,100 போகலாம் மார்க்கெட், இல்லைன்னா 24,000 போகலாம். ஏன்னா 50 புள்ளிகள் ஏறலாம் இல்ல இறங்கலாம். எப்படி வேணாலும் நம்ம போகலாம். அப்ப மார்க்கெட் 24,050 இருந்து ஃபர்ஸ்ட் 24,100 டச் பண்ணும் ட்ரேடிங் டைமா இருந்தா. கேப் அப் ஆர் கேப் டவுன்ல மாறி போயிடும். அப்ப இந்த 24,100 வரும்போது இந்த கால் ஈக்குவல் டு புட் பிரைஸ் இருக்கணும். இது 140 ரூபாய்க்கு கீழே இருக்காங்களா இல்ல மேல இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்ப மார்க்கெட் 24,000 வந்தா கால் ஈக்குவல் டு புட் நடக்கணும். அப்ப இதுவே மார்க்கெட் 24,150 வந்தா அங்கேயும் கால் ஈக்குவல் டு புட் நடக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன பிரைஸ் இருக்கு? அது 140க்கு 140ங்கிற கீழ இருக்கா மேல இருக்கா? 140க்கு கீழ இருக்கு அப்படின்னா நமக்கு டிகேவை நோக்கி போகுது. 140க்கு மேல இன்கிரீஸ் ஆகுதுன்னா ஒரு அப்ரிசியேஷன் மோடுன்னு அர்த்தம். இந்த அப்ரிசியேஷன் மோடு இருக்கு அப்படின்னாலே இந்த அப்ரிசியேஷன் மோட் வித் இந்தியா விக்ஸோட இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்ல ஏதோ ஒரு எதிர்பாராம ஒரு நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். என்ன நியூஸ்ங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா 7 வருடங்களாக கிட்டத்தட்ட நியூஸே பார்க்காம தான் நம்ம காணொளி பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நியூஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர நம்ம என்ன பண்ணல இந்த நியூஸுக்கு இப்படி அப்படி இல்லை. அப்ப இந்த நியூஸுக்கு கால் செல்லர் புட் செல்லர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்கிறோம். அப்ப இதற்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சமீபத்துல இது 7 ஆண்டுகளா போட்டிருக்கோம். ஆனா வரைபடத்துல இதை மென்ஷன் பண்ணாம காமிச்சிட்டு இருந்தோம். இப்ப வரைபடத்துல மென்ஷன் பண்ணும்போது ஒன்றே செய் நன்றே செய் தொடர்ச்சியாக செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேர் ஹிண்ட் எதிர்பார்க்கறதுனால அந்த நம்ம மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி முடிஞ்சது பின் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நேற்றைய வர்த்தகம் துவங்குவதற்கு முன் 24,000 கால் புட் நமக்கு இம்பாக்டடா நமக்கு ஸ்ட்ராடல் இருந்தாங்க நம்ம பார்த்திருந்தோம். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் 24,050ல க்ளோஸ் ஆனதுனால இது ரவுண்ட் ஆஃப் நான் 150 புள்ளிகள் பண்றேன். ஏன்னா நமக்கு 50 புள்ளிகளுக்கு ஒரு இடத்துல தான் ஸ்ட்ரைக் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்ப 140 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் நான் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 23,910 24,190 தான் இருக்கும். அப்ப ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா எனக்கு ஸ்ட்ரைக் இருக்கிறனால நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்னா 24,200 23,900 எடுத்துக்கிறேன். அப்ப இதோட டோட்டல் ரேஞ்ச் என்ன ஆகுதுன்னா 300 புள்ளிகள் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம முற்றிலும் செக் பண்ணணும். அடுத்தது சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்குன்னா புட் ஆப்ஷன் ஒரு 3 ரூபா ஜாஸ்தினால 24,047 அப்படின்னு இருக்கு. இதுவும் நீங்க ரவுண்ட் ஆஃப் 24,150 வச்சுக்கோங்க. அப்போ 900 கால் இந்த மணியாவும் 24,200 புட் இந்த மணியா இருக்க போறாங்க. அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே 150 150 இந்த 300 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 23,900 கால் இங்க நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த இடம் 23,900 கால் ஆப்ஷன். இது 24,200 புட் ஆப்ஷன். இங்க பாருங்க நமக்கு தேவை என்னன்னா 150 ரூபாய் 300 ரூபாய் அதைத்தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப ரெண்டு ஸ்ட்ரைக்குமே நம்ம அதை பார்த்துக்கலாம். 150 அது போட்டாச்சு. அடுத்தது 300.
இந்த ஸ்ட்ரைக்குக்கும் அதே பேஸ்டு 150 அப்புறம் 300. ஓகே, இங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 3வது கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம். இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 150க்கு பிலோ, அதாவது பிலோ 150ல ட்ரேட் நடக்குறாங்க. யாரு? 24,200. ஏன்னா நம்ம 23,900 காலையும் 24,200 புட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட மிட் பாயிண்ட் வந்து 24,050. இதோட டோட்டல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரூ. 300. அப்ப இது கேட்வேன்னு சொல்லுவோம். 24,200 புட்டு வந்து, ஏன்னா இது எட்ஜ் ஸ்டேஜ். 23,900 கால். அப்ப இவன் ரூ. 300க்கு மேல இருந்து இவன் ரூ. 150க்கு கீழ இருந்தால், இப்ப மார்க்கெட் மேல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஒரு 2% மைனஸ்ல இருந்தாங்க. அது போக வந்து நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ங்கிறது ஆன்சர் ஷீட்ன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜ். அதாவது காலையில பார்த்தீங்கன்னா 24 100 100 புட், 24 100 கால், 150 கால், 24 200 கால்னு குடுத்திருந்தாங்க. அப்போ கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாவும், புட் ஆப்ஷன் கம்மியா இருக்கும்போது மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைய கட் பண்ணியிருக்காங்க. அப்ப 24 200 புட் வந்துட்டு அதோட டிஃபென்சிவ் மார்க்கெட்டோட டோட்டல் ஏரியா கவர் பண்ற ரூ. 150க்கு கீழ இருக்கிறாங்க. இவங்க ரூ. 300க்கு மேல ஸ்டாண்ட் ஆகுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 300க்கு மேல ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்டட் பாருங்க 400 மட்டும் போயிட்டு திருப்பி கீழ வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 150க்கு கீழ இவங்க இருந்ததுனால, மார்க்கெட் 24,200க்கு மேல போறக்குடான வாய்ப்பாக இங்க மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க லோ வந்து ரூ. 70 வந்துட்டு திருப்பி அங்கிருந்து நமக்கு வந்துட்டு ஒரு ரூ. 180 வந்திருக்காங்க. அப்ப இவங்க ரூ. 300 தக்க வைக்கிற வரை என்ன? ரூ. 300 தக்க வைக்காது. ஏன்னா டோட்டல் ஏரியா, அது இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லுவோம். ஸோ 24,200க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்னா, இவங்க ரூ. 300க்கு மேல இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இவங்க 300க்கு கீழ வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க ரூ. 150 தக்க வைத்தால் மார்க்கெட் என்ன பண்ணணும்? நெகட்டிவ்க்கு வரணும். இதுதான் லாஜிக்கா இங்க இருக்கிற ஸ்கோர். அப்ப என்ன மாரி வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இவங்க 150க்கு கீழ பிலோ நடக்கும்போது இவங்க 300க்கு மேல இருந்தப்ப என்ன மாரி தாக்கம் உங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தாக்கங்கள் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 24,200க்கு கீழ வரக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அதுதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பலமுறை சொல்லியிருக்கேன். 9:15 இருந்து 9:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு நெறைய பேர் எடுப்பாங்க. அதோட ஹை, அதோட லோ. அத பிரேக் அவுட் பண்ண இம்பாக்ட் பண்ணுவாங்க. அதே மார இந்த இடத்துல வந்து திங்கட்கிழமையோட நமக்கு ஹை, லோ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப திங்கட்கிழமையோட ஹை, லோவ பிரேக் பண்ணும்போது என்ன தாக்கம் நடக்குது? அப்ப 24,168 கடந்ததுக்கு இவங்க 24,261 மட்டும் போயிருக்காங்க. திருப்பி இது குளோசிங் என்னன்னா 24,073க்கு வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைக்கு மேல நிக்காம கீழ ஒரு செல்லிங் பிரஷரா வந்து முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இங்க கிடைக்குது. அது போக அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நிஃப்டி. ஏன்னா மல்டிபிள் ஹெட்ஜ் இங்க என்னவா மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னைக்கு விடுமுறை. இந்த வாரத்துல 4 நாட்கள் முடிஞ்சாச்சு. இனி 2 நாட்கள் தான் நமக்கு வர்த்தகம் இருக்கு. திங்கள், செவ்வாய் இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்டா இருக்க போறாங்க. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 24,100 கால், 24,150 கால், 24,200 கால், 24,100 புட்டு குடுத்திருந்தாங்க. எப்போ? நேற்றைய தினம் வர்த்தக நேரத்துல, காலை நேரத்துல வர்த்தகம் நடைபெறும்போது. இப்ப இது அப்படியே உல்டாவா முடிஞ்சிருக்கிறாங்க. 24,200 கால் 200 புட் அண்ட் ஸ்ட்ரேடலாக வந்திருக்கு. இப்போ அடுத்த வர்த்தகத்துல இந்த 24,200 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழயும், 24,100 புட் அண்ட் 24,200 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் வர்த்தகமாகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் கீழ இறங்கறக்கு வாய்ப்பா இருக்கும். அதே போக 24,200 கால் ஆப்ஷனுடைய ஹை அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல ரூ. 162. அப்போ
இதற்கு மேல புட் ஆப்ஷன் வந்துட்டு வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க, முடிவும் விட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மார்க்கெட் வந்துட்டு 24,200 புட் ஆப்ஷன் இந்த 162க்கு மேல நிலை பெற வர, அப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு எங்க வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வர்த்தகத்துல எங்க வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆனா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ இருக்கும்போது, ஓப்பன்ங்கிறது நிஃப்டியோட ஸ்பாட்ன்னு எடுத்துக்கலாம். நீங்க மந்த்லி ஃபியூச்சரும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே கான்ட்ராக்ட் தான். அது போக 24,200 புட் ஆப்ஷன் இந்த 162க்கு மேலயும் என்ன ரேட்டுக்கு இவங்க ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பனுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் இறங்கறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள தான் போவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அதே போல நம்ம 23,900 புட்டு தான் இதற்கு முன்னாடி நம்ம எஃபெக்ட் எடுத்தனால அவங்க ரூ. 150 அதுங்கிறது நீங்க பார்த்துக்கணும். இப்ப மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 24,100 கட்ட க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ் நமக்கு ரூ. 108 ரூ. 107 அப்ப ரூ. 105 ஆவரேஜ். இதற்கு முந்தைய நாள் 140 இருந்தது. ரூ. 35 டிகே ஆயிருக்கு. இந்த ரூ. 105 பார்த்தீங்கன்னா 2 முழு நாட்கள் இருக்கு. டிவைட் பண்ணா ரூ. 52 ரூ. 53 வரும். இதுதான் டிகே. ஒரு நாளோட ஆவரேஜ் டிகே எவ்வளோனா ரூ. 53. இது எப்படி டிகே ஆகுறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இந்தியா விக்ஸ் என்ன மாதிரி செயல்படுறாங்க, ஏடி மீட்டிங் பாயிண்ட் எப்படி டவுன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். இது 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டா 24,100 24,000 24,200 அப்ப இது டோட்டல் ஏரியா 200. அப்ப 24,200 புட் ஆப்ஷன் என்னன்னா ரூ. 200 மற்றும் ரூ. 100. 24,000 கால் என்ன பண்ணணும்? ரூ. 200 100. அப்ப இவங்க என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத செக் பண்ணுங்க. 24,000 கால் ரூ. 100 கீழே வர்த்தகமாவதும் 24,200 போட்டு ரூ. 100 கீழே வர்த்தகமாவதும் மார்க்கெட்டோட கேட்வேவே ஓபன் பண்ணும். இல்ல இவங்க 2 பேரும் ரூ. 100 மேலேயே வர்த்தகமாகறாங்க, 200க்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த எல்லைக்குட்பட்டு இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாராச்சும் ஒருத்தர் 200 இருந்தா மார்க்கெட் 23,900 அல்லது 24,300 அடையறக்கு முற்படுவாங்க. சோ இதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து கொள்ள வேண்டும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பாத்தீங்கன்னா கால் சைடு 10 புட் சைடு 9 அது வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப பெருசா இல்ல. அதே மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம்குள்ளேயும் மார்க்கெட் போயாச்சு. இப்ப கடந்த வாரத்தோட லோ அப்படின்னு பார்த்தா நமக்கு 24,817. மார்க்கெட் இந்த வாரம் வந்து அந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த வாரத்தோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23,817 பிரேக் ஆயிருக்கு. போன வாரத்தோட ஹை அப்படின்னு பார்த்தா நமக்கு 24,189. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 24,261 போயிருக்காங்க. லோ பார்த்தா 23,784 போயிருக்காங்க. அப்போ போன வாரத்துக்கு அதாவது போன வாரத்தோட டேட்டா இந்த வாரத்துல பார்க்கும்போது அதோட ஹையும் பிரேக் ஆயிருக்கு, லோவும் பிரேக் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் இன் பிட்வீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு இதற்கு மேல் இதற்கு கீழ் இருந்தால் தான் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும். இல்லைன்னா ஒரு டிராபிக் ஜோனுக்குள்ள தான் இருக்க போறாங்க. சோ என்ன மாதிரி தாக்கம் இருக்கு அப்படிங்கறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.